மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 2025ஆம் ஆண்டு முடிந்து 2026 என்ற அடுத்த ஆண்டிற்கான முதற்கட்டத்தில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நிறைய நபர்கள் இந்த புத்தாண்டை அடையாளப்படுத்தி என்ன செய்வார் என்று சொன்னால், இதை நாம் கொண்டாட வேண்டும், இது ஒரு கொண்டாட்டம், இதை செய்ய வேண்டும், இதை நாம் பெரிய லெவலில் கொண்டாடணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. இது மார்க்கத்திற்கு முரணான காரியம் என்று தெரிந்தவர்களும் கூட இதை ஆசைப்படுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, வீண் விரயம் செய்வதையும் இதை போன்று கொண்டாட்டங்களையும் தேவையில்லாத அனாச்சாரங்களையும் பிற சமூகத்தார்கள் செய்யக்கூடிய செயல்களை இஸ்லாம் மார்க்கம் தடை செய்கிறது. அதை செய்பவர்கள் நம்மை சார்ந்தவர் அல்ல, அவர்களில் ஒருவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த காலங்களை நாம் அடையாளப்படுத்தி, இந்த காலங்களை ஒரு மையப்படுத்தி நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கை இந்த காலத்தை ஒட்டி தான் நடக்குது. 2025 சரியில்லை, இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தது 2024 சரியில்லை, 23 சரியில்லை, இந்த மாதங்கள் சரியில்லை என்று இப்படி காலங்களையும் நேரங்களையும் நாம் திட்டுறோம். இந்த காலங்களையும் நேரையும் திட்டக்கூடிய விஷயம் நாம் அல்லாஹ்வையே நேரடியாக திட்டக்கூடியதற்கு சமமாக இருக்கும். ஏன்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தசுப்பு தஹ்ர ஃப இன்னல்லாஹு ஹுவ தஹ்ரு. அதாவது காலத்தை திட்டாதீர்கள், அது அல்லாஹ்வின் நாட்டத்தின்படி தான் நடக்கிறது, அல்லாஹ் தான் காலம் என்பதாக இந்த ஹதீஸுடைய விளக்கம் நமக்கு கிடைக்கிறது. அல்லாஹ்வே ஹதீஸுல் குதுஸியில் சொல்லும் போது ஒரு இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க, நிச்சயமாக நான் தான் காலமாக இருக்கிறேன், என்னை திட்ட வேண்டாம், ஆதமுடைய மக்கள் என்னை திட்டுகிறார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறக்கூடிய ஒரு செய்தி ஹதீஸுல் குதுஸிலே வருகிறது. ஆதமுடைய மக்கள் என்னை திட்டுகிறார்கள், நான் தான் காலமாக இருக்கிறேன். அது திட்டக்கூடாது என்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தெரியப்படுத்துகிறான். அப்படி இருக்கும் பொழுது இதை ஒரு பாவமாக நாம் கருதுவதே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த இந்த விஷயங்களை, காலங்களையும் நேரங்களையும் திட்டி, நமக்கு இந்த வருடம் சரியில்லாமல் போய்விட்டது, வரக்கூடிய வருடம் ரொம்ப அழகான முறையில் நாம் அமைத்து கொள்ளணும், எப்படி நமக்கு நாமளே ஒரு திட்டத்தை தீட்டு கொள்கிறோம். அல்லாஹின் நாட்டப்படி தான் எல்லாமே நடக்கும், அல்லாஹ் நாடாமல் எதுவும் நடக்காது, ஒவ்வொரு நொடியும் அல்லாஹின் நாட்டப்படி தான் நடக்கும் என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய நாட்டத்தை திட்டுவதற்கு சமம் காலத்தை திட்டுவது. அப்படி இருக்கும்போது அல்லாஹ் தாலாவே ஒரு விஷயத்தை தீர்மானித்திருப்பான், இந்த இடங்களில் இந்த நேரங்கள் நமக்கு ஒரு விஷயம் நடந்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தீர்மானித்திருப்பான்.